தங்கம் சவரன் 66,000 கடந்து அதிர்ச்சி அளித்து வரும் நிலையில் இனி தங்கம் விலை குறைய வாய்ப்பே இல்லை என்கிறார்கள் தங்க நகை விற்பனையாளர்கள். தங்கம் விலை உயர காரணிகள் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் 1440 ரூபாய் உயர்ந்து சாதாரண வருவாய் உள்ள மக்களை தங்கம் வாங்கவே முடியாது என்ற முடிவுக்கு வரவழைத்துள்ளது. இப்படி தங்கம் விலை உயர பிரதான காரணங்களாக கூறப்படுவது பங்குச் சந்தைகளில் ஏற்படும் சரிவுகளும் உலகளவில் ஏற்படும் அரசியல் சமநிலையற்ற சூழல்களுமே ஆகும். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற ஜனவரி 20 முதல் பல்வேறு அதிரடிகளை செய்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சீனா, கனடா, மெக்சிகோ, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் மீது ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் என்ற பதிலுக்கு பதில் வரி விதித்து வருகிறார். நாள்தோறும் புது புது அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் ட்ரம்பால் அமெரிக்கா மட்டுமின்றி உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டு வருகிறது. உலகில் எந்த பகுதியில் அரசியல் மற்றும் பொருளாதார சமநிலையற்ற சூழல் வந்தாலும் பாதுகாப்பான முதலீடாக தங்கம் கருதப்படுகிறது. கடந்த 2019 ஆண்டு வரை பெரிய அளவில் உயராமல் இருந்த தங்கம் விலை கொரோனா பெருந்தொற்றின் போது கிடுகிடுவென விலை உயர்ந்தது. அதனைத் தொடர்ந்து நடந்த உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர்கள் தங்கத்தின் மீதான முதலீட்டை அதிகரிக்க வைத்தன. இது மட்டுமன்றி பெருந்தொற்று நேரத்தில் இருந்தே பொதுமக்கள் மட்டுமன்றி பல நாடுகளின் மத்திய ரிசர்வ் வங்கிகளும் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கின. இதனால் தங்கம் விலை கிடுகிடுவென சர்வதேச அளவில் உயர்ந்தது. இந்த சூழலில் வரும் நாட்களில் தங்கம் விலை கிராமுக்கு 10,000 ரூபாய் வரை கூட விற்பனை செய்யப்படும் என்று அதிர வைக்கிறார் தங்க நகை விற்பனையாளர்கள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி. இந்த வருடம் இறுதிக்குள்ளே நிச்சயமாக தங்கத்துடைய விலை ஒரு கிராம் 10,000 ரூபாய் என்றதை நெருங்கி ஒரு சவரன் 80,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஒரு வருடத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு ஏற்றம் இருக்கு. 15,000 ரூபாய் 13 மாதங்கள் விலை ஏறி இருக்கு. பாதுகாப்பான முதலீடாக தங்கம் பார்க்கப்படுவதுடன் பங்குச் சந்தைகளில் ஏற்ற இறக்கம் காணப்பட்டாலும் தங்கம் பெரிய அளவில் சரியவில்லை என்பதால் தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இனி தங்கம் விலை குறைய வாய்ப்பே இல்லை என்றும் சலானி கூறுகிறார். தங்கத்தின் முதலீடு செய்தால் அந்த முதலீடு பல மடங்குகள் உயர்ந்து கொண்டு வருகிறது என்பது நம் கண்கூடாக கடந்த 5 வருடங்களா நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதன் மீது உள்ள முதலீடுகள் இனி வரும் காலங்களோ இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. உலக வரலாற்றிலேயே இல்லாத வகையில் 1 அவுன்ஸ் தங்கம் $3,000 என்ற புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. அமெரிக்க பங்குச் சந்தைகளான S&P 500, நாஸ்டாக், டோ ஜோன்ஸ் ஆகியவற்றில் வியாழக்கிழமை ஏற்பட்ட சரிவே இந்தியாவிலும் தங்கம் விலை அதீத அளவில் உயர முக்கிய காரணியாக கூறப்படுகிறது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 6,800 ரூபாய் உயர்ந்துள்ளதால் நடுத்தர மக்கள் தங்கத்தை வாங்க முடியாமல் விழிபிதுங்கி நிற்கின்றனர்.